பாலமுருகன், வழக்கறிஞர், கோயம்புத்தூர். இன்று தமிழகம் முழுவதும் 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் தங்கள் நீதிமன்றங்களை புறக்கணித்து சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியான தகில் ரமணி அவர்களை திடீரென்று மேகாலயா நீதிமன்றத்திற்கு உச்சநீதிமன்றத்துடைய கொலிஜியம் இடமாற்றம் செய்யப்பட்டதை கண்டித்து அந்த இடமாற்றம் ரத்து செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட தமிழக வழக்கறிஞர்கள் வழக்கறிஞர்களுடைய கூட்டு இயக்கமானது இன்று பணி புறக்கணிப்பு போராட்டத்தை அறிவித்திருக்கிறது. அதுபோல 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் பணியை புறக்கணித்துக் கொண்டிருக்கிறோம். அதேபோல உச்சநீதிமன்றத்திற்கு நீதிபதியாக தேர்வு செய்யப்பட்டுள்ள 4 நீதிபதிகளுடைய பட்டியலில் மூத்த நீதிபதியாக இருக்கின்ற தமிழகத்தைச் சேர்ந்த நீதிபதி சுதாகருடைய பெயர் விடுபட்டு இருக்கிறது. அவருக்கு கீழே 40 இடத்திற்கு கீழே உள்ள ஒரு இளம் நீதிபதி அவர்கள் அதுபோல ஒரு உச்சநீதிமன்றத்திற்கு மாற்றப்படுகிறார். ஆனால் சீனியர் நீதிபதிகளுக்கு அந்த வாய்ப்பு மறுக்கப்படுகிறது. உச்சநீதிமன்றத்தில் இருக்கின்ற 2 நீதிபதிகள், நீதிபதி பானுமதி, நீதிபதி கவுல் ஆகிய இருவரும் இந்த முறையை கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆக உச்சநீதிமன்றம் விருப்பு வெறுப்பின்றி நீதிபதிகளை தேர்வு செய்ய வேண்டும். அதேபோல தமிழகத்திலே இருக்கின்ற தலைமை நீதிபதியை பணிமாற்றம் செய்யப்பட்ட உத்தரவு ரத்து செய்யப்பட வேண்டும் என்ற 2 கோரிக்கைகள் அடிப்படையிலே இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறது. கோவையிலே இன்று 3000 வழக்கறிஞர்கள் தங்களுடைய நீதிமன்றத்தை புறக்கணித்து இந்த போராட்டத்திலே பங்கெடுத்திருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. டிரான்ஸ்ஃபர் தான் ராஜினாமா பண்றான், அதை ஏற்றுக்கூடாதுன்னு. எதுக்காக டிரான்ஸ்ஃபர் பண்ணாங்க? அவனை என்ன பண்ணலாம் தெரியுதுங்க மக்கள். கண்டித்து புறக்கணிப்பு 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 நீதிமன்ற புறக்கணிப்பு புறக்கணிப்பு உச்ச நீதிமன்றமே கொலிஜியமே பழிவாங்கும் போக்கை உயர் நீதிமன்றத்திலிருந்து மன்றத்துக்கு டிரான்ஸ்பர் செய்யப்பட்ட டிரான்ஸ்பர் செய்ததை என்று சொல்லி புறக்கணிப்பு நீதிமன்ற புறக்கணிப்பு கண்டிக்கிறோம் நல்ல முறையில் பணி செய்ததை கண்டிக்கிறோம் வழக்கறிஞர் கண்டிக்கிறோம் மறுக்காதே சீனியர் நீதிபதி ஆக்கு சுதாகரை உச்ச நீதிமன்றத்தில் நீதிபதி தகில் ரமணியின் இடமாற்றத்தை வன்மையாக கண்டிக்கின்றோம். தமிழகம் முழுவதிலும் வழக்கறிஞர்கள் புறக்கணிப்பு. நீதிக்கே இது அவமானம்.